வெயிலோட தாக்கம் நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே இருக்கு. வீட்டுக்குள்ள வரும்போதே ஏதாவது சில்லுன்னு கூலா தரியான்னு தான் கேட்பாங்க. அதுக்காகவே இந்த மாதிரி ஏதாவது ரெடி பண்ணி வச்சுறது. இன்னைக்கு வந்து சர்பத் தான் ரெடி பண்ணி வச்சேன். தங்கத்தை பார்த்தா விட முடியுமா, உடனே தூக்குங்கடா அந்த தங்கத்தைன்னு தூக்கிட்டு வந்தாச்சு. நான் தங்கம்னு எதை சொன்னேன்னு உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட்ல சொல்லுங்க. ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தேன், அதெல்லாம் எடுத்து அதை இடத்துல வச்சுட்டு இதையெல்லாம் வச்சு இன்னைக்கு கஸ்டர்ட் செய்யலாம் அப்படின்ட்டு கஸ்டர்ட் செய்யறதுக்கு தேவையான ஃப்ரூட்ஸ் எல்லாமே வந்து கட் பண்ணி வச்சுட்டேன். நம்ம கிட்ட என்ன ஃப்ரூட்ஸ் இருக்கோ அதையெல்லாம் வச்சு வந்து ஃப்ரூட் கஸ்டர்ட் செய்யலாம். நான் இன்னைக்கு மாம்பழம், கிரேப்ஸ், ஆப்பிள், வாழைப்பழம் இது 4 தான் எடுத்திருக்கேன். ஃப்ரூட் கஸ்டர்ட்லாம் செய்யும்போது பாதி அளவு சக்கரை, மீதி பாதிக்கு மில்க் மேடு, அது கூட ஃப்ரெஷ் க்ரீமும் சேர்த்து செஞ்சா டேஸ்ட் சூப்பரா இருக்கும். ரிச் அண்ட் க்ரீமியா இருக்கும். இது எல்லாத்தையும் கலந்து வச்சுட்டு ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். இது கூல் ஆகிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். அதனால வந்தோடனே குடிக்கிறதுக்காக சர்பத் கலந்து வச்சுட்டு இதையுமே ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். லஞ்சுக்கு மீன் பொரிச்சிட்டு பருப்பு ரசம் வச்சிடலாம் அப்படின்ட்டு. மீன் குழம்பு அவ்வளவா பசங்க விரும்ப மாட்டாங்க. அதனால எங்களுக்கு மட்டும் மீன் தலை, மாங்காய் எல்லாம் போட்டு கொஞ்சமா குழம்பு வச்சுக்கலாம் அப்படின்ட்டு அதுக்கு தான் ரெடி பண்ணிட்டு இருந்தேன். ஒரு அடுப்புல பருப்பு ரசம் தாளிச்சு விட்டுட்டு இன்னொரு அடுப்புல மீன் எல்லாம் பொரிச்சிட்டு இன்னொரு அடுப்புல குழம்புமே வந்து வச்சுட்டு இருந்தேன். வெயில் டைம்ல அடுப்பு கிட்ட நிக்கவே முடியல. அவ்வளோ ஊத்துன்னு ஊத்தி எடுக்குது. வேர்வையாலேயே குளிச்சிருவோம் போல அந்த மாதிரி இருக்கு. உங்க ஊர்ல எல்லாம் வெயில் எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இன்னைக்கு லஞ்சுக்கு கொஞ்சமா மீன் குழம்பு வச்சுட்டு பருப்பு ரசம், மீன் பொரிச்சது இதுதான் வந்து ஸ்பெஷல். உங்க வீட்ல எல்லாம் இன்னைக்கு லஞ்ச் ஸ்பெஷல் என்னன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க்யூ.